நெய்வேலியில் உள்ள நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆலை பத்தி பாப்போம் வாங்க. 1935 அங்க வாழ்ந்து வந்த ஜம்புலிங்க முதலியார் தன்னோட நிலத்துல ஆழ்துளை கிணறு தோண்டினாரு. அப்போ கிணத்திலிருந்து கருமையான பொருள் வெளியேறியது. அத அரசுக்கு அனுப்பி வச்சாரு. அரசு அதை ஆய்வுக்கு அனுப்பியது. அந்த ஆய்வு முடிவுல அது பழுப்பு நிலக்கரின்னு உறுதியானது. அதுக்கப்புறம் தான் நெய்வேலி சுற்றியும் அரசு ஆய்வு செஞ்சுச்சு. அங்க ஏராளமான நிலக்கரி படிவங்கள் இருக்குதுன்னு உறுதியாச்சு. அப்புறம் அரசாங்கம் 1956 நிலக்கரி தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்க NLC நிறுவன அமைப்பை ஏற்படுத்தியது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அத்திப்பட்டு, வேலுடையான்பட்டு, பாப்பனம்பட்டு, வெண்ணெய்க்குழி இது மாதிரி 23 கிராமங்கள்ல வாழ்ந்து வந்த மக்கள் தங்களோட நிலத்தை NLC நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நிலத்துல தான் NLC நிறுவனத்துல பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளும் அலுவலகங்களும் கட்டப்பட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, தலைமுறையா தாங்க வாழ்ந்து வந்த நிலத்தையும் வீடையும் விவசாயம் செஞ்ச பூமியையும் நமக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக 23 கிராம மக்கள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! இது எல்லாம் செஞ்சது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தான். NLC நிறுவனம் நல்லா போச்சுன்னா தனக்கோ தன்னோட சந்ததிக்கோ ஒரு வேலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான். மக்கள் நினைச்ச மாதிரியே NLC நிறுவனம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆண்டுக்கு 7146 கோடி வருமானம். ஆனா மக்களோட நம்பிக்கை மேலதான் இப்போ மிகப்பெரிய இடி விழுந்திருக்கு. சமீபத்துல NLC நிறுவனத்துல உள்ள 259 பட்டதாரி நிர்வாக பயிற்சியர், அதாவது கிராஜுவேட் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி பணிக்கான நேர்காணலுக்கு 1582 பேரை அழைச்சிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விழுக்காட்டினர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல. அழைக்கப்பட்ட 1582 பேர்ல 10 பேர் கூட தமிழர்கள் இல்ல. இது திட்டமிட்ட சதி. ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? இப்ப இருக்கிற NLC தலைவர் மற்றும் இயக்குநர்கள் 11 பேர்ல தமிழக அரசின் பிரதிநிதியா இருக்கும் உள்துறை செயலாளர் SK பிரபாகர் தவிர மீதமுள்ள 10 பேர்ல 9 பேர் பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள். எனக்கு ஏன் இவ்வளவு அடிச்சுக்குது தெரியுமா? இந்த பட்டதாரி நிர்வாக பயிற்சியர் வேலை கிடைச்சிருச்சுன்னா முதல் வருஷம் பயிற்சியின் போதே மாசத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம். பயிற்சி முடிஞ்சு அதிகாரி ஆயிட்டா 1,40,000 ரூபாய் மாச சம்பளம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு 100 பேத்துக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க குடும்பமே செட்டில் ஆயிரும். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலத்தை கொடுத்த நாங்க எங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். நேர்காணலுக்கு இன்னும் நாள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் தலையிட்டு தமிழக பட்டதாரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.